கிறிஸ்துவுக்குள் அன்பான பிளெஸிங்ஸ் எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12. நாம் இன்று பார்க்க போகும் பாடல் இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், பிளஸட் அஷ்யூரன்ஸ் ஜீசஸ் இஸ் மைன் என்ற பாடல். இப்பாடலை எழுதியவர் ஃபேனி கிராஸ்பி அவர்கள். 1820ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி நியூயார்க்கில் உள்ள ப்ரூஸ்டர் என்ற இடத்தில் பிறந்தார்கள். பிறந்து 6 வாரங்களே ஆன அவர் குளிர்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு இருந்தபோது தவறான மருத்துவ சிகிச்சையால் 2 கண் பார்வையையும் நிரந்தரமாக இழந்தார். அவர் 1 வயது பூர்த்தியாகும் முன்பே தகப்பனையும் இழந்து விடுகிறார். தன்னுடைய அம்மாவோடே கூட பாட்டி யூனிஸ் அவர்கள் வீட்டில் வளர்ந்து வந்தார்கள். பாட்டி யூனிஸ் அவர்கள் வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தார். 1 வாரத்திற்குள்ளாக 5 அதிகாரங்களை மனப்பாடம் செய்து விடுவாராம் ஃபேனி. புதிய ஏற்பாட்டில் உள்ள மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற 4 சுவிசேஷங்களையும் சங்கீதங்கள், நீதிமொழிகளையும் அவர்கள் மனப்பாடம் செய்து இருந்தார்கள். நியூயார்க்கில் பார்வையிழந்தோர் பள்ளியில் படித்து பின்னர் அங்கேயே ஆசிரியரும் ஆனார். 1850ஆம் வருடம் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் நடந்த ரிவைவல் மீட்டிங்கில் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு தன் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார். 1858ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் வேன் என்ற கண் பார்வையற்ற பிரபல இசை ஆசிரியரை மணந்தார். அவர்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே அந்த பெண் குழந்தை டைபாய்டு ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை மரணம் அடைந்தது. மிகவும் மன உளைச்சலில் இருந்த அவர்கள் சில நாட்களில் ஃபேனியை விட்டு அவர்கள் கணவரும் பிரிந்து சென்று விட்டார்கள். இப்படியான சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் கொடுத்தது இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் மேல் இருந்த நம்பிக்கையால் வாழ ஆரம்பித்தார்கள். கவிதைகள் எழுதும் வரத்தை இளம் வயதிலேயே பெற்றிருந்தமையால் இயேசு கிறிஸ்துவின் வழி நடத்துதலால் பாடல்களை எழுத ஆரம்பித்தார். அவருடைய பாடல்களை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமும் புதிய உற்சாகமும் அடைந்தார்கள். இரவும் பகலும் வேதத்தை தியானித்து ஒவ்வொரு பாடலை எழுதுவதற்கு முன்பு இயேசுவோடு அமர்ந்து ஜெபித்து எழுதுவார்கள். 8000த்திற்கும் மேற்பட்ட நற்செய்தி பாடல்களை ஃபேனி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் குவீன் ஆஃப் காஸ்பல் சாங் ரைட்டர் என்று அழைக்கப்படுகிறார். 1873ஆம் ஆண்டு ஃபேனி அவர்கள் தன்னுடைய நண்பரான ஜோசப் நாப் அவர்களை சந்திக்க அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கும் போது நாப் அவர்கள் ஒரு டியூனை பியானோவில் வாசித்தார்கள். வாசித்து விட்டு இந்த டியூன் என்ன சொல்கிறது என்று கேட்டார்கள். ஃபேனி அவர்கள் ஜெபத்தில் அமைதியாக தரித்திருந்து பிளஸட் அஷ்யூரன்ஸ் ஜீசஸ் இஸ் மைன் என்று கூறினார்கள். பின்னர் மிஸ்ஸஸ் நாப் அவர்கள் ராகத்திற்கு ஏற்றாற்போல் ஃபேனி அவர்களின் வார்த்தைகளை அழகாக சேர்த்து இந்த அருமையான பாடலை உருவாக்கினார்கள். தேவன் நமக்கு நிறைய அஷ்யூரன்ஸ், நம்பிக்கை, உறுதிகளை நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார். முதலாவது, தேவன் நம் ஜெபத்திற்கு பதிலளிப்பார் என்ற உறுதி. யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நாம் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டதை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். 2வது, சோதனைகளை ஜெயிப்பதற்கு நமக்கு உறுதி அளிக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 3வது, நம்மை வழி நடத்தும்படி உறுதி அளிக்கிறார். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளினால் நம்மை வழி நடத்துகிறார். சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். தேவன் நமக்கு நாம் கேட்கும் காரியங்களுக்கு ஜெபத்தின் மூலமாக நாம் சோதனைகளை ஜெயிப்பதற்கு நம்மை பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் வழி நடத்துவேன் என்று உறுதி அளிக்கிறார். This is my story, this is my song, praising my Savior all the day along. மிகவும் அழகான வரிகளை எழுதியிருக்கிறார்கள். பிறந்து 6 வாரங்களே ஆனபோது கண் பார்வையை இழந்து தகப்பனையும் இழந்து விதவை தாயால் கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்டு கணவனும் பிரிந்து பெற்ற பிள்ளையையும் இழந்து தனி மரமாக இருந்து குறைகள் எதுவையும் குறித்து பேசாமல் முடிவு பரியந்தம் இயேசுவுக்காக ஊழியம் செய்தவர்கள். ஏசாயா 42:16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்ற வேத வாக்கியத்தின்படி தேவன் அவர்களை வழிநடத்தினார். என் வாழ்நாள் முழுவதும் நான் குருடனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தீர்மானம். ஒருவேளை நான் கண் பார்வையோடு இருந்திருந்தால் இந்த உலகத்தின் விஷயங்களால் திசை திருப்பப்பட்டு இருப்பேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி புகழ்ந்து பாட எனக்கு நேரம் இருந்திருக்காது. அதற்காக நான் முதலில் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று ஃபேனி அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு டாக்டரால் ஒருவேளை அவர்கள் கண் பார்வை போயிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பலரும் அனுபவிக்காத ஆவிக்குரிய கண்களை அவர்களுக்கு கொடுத்தார். மோட்சத்திற்கு சென்று என் தேவனை முகமுகமாய் பார்ப்பேன் என்ற அசராத நம்பிக்கையோடு கூட வாழ்ந்தவர்கள். அதனால் நாமும் கூட குறைகளை குறித்து பேசாமல் ஏன் இப்படி நடந்தது, எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று வீணாக புலம்பிக் கொண்டு இருக்காமல் இயேசு என்னுடையவர், ஜீசஸ் இஸ் மைன் என்ற உறுதியுடன் நாம் இந்த பாடலை பாடுவோமா? All is at rest. I and my Savior am happy and blessed, watching and waiting, looking above, filled with His goodness, lost in His love.